தியானத்திலேயே அமைதியும் ஆனந்தமும் என்று உணர்ந்த பின்னரும் மனம் விஷய சுகத்தை நாடுவது ஏன்? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்விதான். தியானத்திலேயே அமைதியும் ஆனந்தமும் என்று உணர்ந்த பின்னரும், தியானத்துல அமைதியும் ஆனந்தமும் வருதான்னு கண்டுபிடிக்கணும். வந்துருச்சுன்னா ஓகே. மனம் விஷய சுகத்தை, விஷய சுகம்னா வெளி உலக சுகத்துல இன்னமும் எனக்கு ஈர்ப்பு இருக்குது, நாட்டம் இருக்குது, அதன் பின்னாடி ஓடுறது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. பகவான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆத்மாவாம் நமது சுபாவமே ஆனந்தம். ஆத்மாவே நாம் என்பதை மறந்து தோன்றி மறையும் உடலை மனதையும் நாம் என்று தவறுதலாக உணர்வதனாலேயே நமது இயல்பாம் ஆனந்தத்தை இழந்து விஷய சுகங்களில் சுகத்தை நாடுகின்றோம். தேக வாசனையும் விஷய வாசனையும் பல ஜென்ம பழக்கத்தால் வலுத்திருப்பதால் அவற்றை அகற்றுதல் அசாத்தியமாக தோன்றுகிறது. ஆத்ம நாட்டத்தையே இடைவிடாது பயின்று வந்தால் விஷய வாசனைகள் யாவும் வேரோடு ஒளிந்துவிடும். விஷய வாசனையை ஒளிந்தாலன்றி ஆத்மா ஆனந்தம் ஸ்புரிக்காது. என்றைக்கு நமக்குள்ள உண்மையான ஆனந்த நிலை, குறைவில்லாத நிலையான, எப்பொழுதும் ஒரே நிலையாக இருக்கக்கூடிய அந்த நிலையான சுகம், அததான் ஆத்ம சுகம், சச்சிதானந்தம் என்று நம்ம சொல்லுகின்றோம், ஆனந்தம் என்று சொல்லுகின்றோம். அந்த ஆனந்தம் நம்ம கான்சியஸ்னஸ் அப்படின்ற ரியலைசேஷன் நடக்கும்போது தான் நமக்குள்ள வருது. அந்த ரியலைசேஷன் நடக்காத வரைக்கும் அந்த வந்து வந்து போகின்ற ஒரு சுகம் தான் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்ப நீங்க தியானம் பண்றீங்க, ஏதோ ஒரு பக்தி பண்றீங்க, ஜபம் பண்றீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஜென்ரலா நம்ம அவுட்டர் வேர்ல்ட்ல இருக்கிறத விட கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சுகம் ஏற்படலாம். உடலிலையும் சரி மனதிலையும் சரி நல்ல வித்தியாசம் தெரிகிற அளவுக்கு நமக்குள்ள ஒரு மாற்றங்களும் ஒரு சுகங்களும் நல்லாவே நமக்கு ஏற்படும். அறிவுல புரிதல் ஏற்படும் போது ஒரு சுகம் வரும். தியானத்துல சக்தி அதிகமாகும் போது ஒரு சுகம் வரும். அந்த சக்தி எந்த அளவுக்கு வெளிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எக்ஸ்டசி ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே இருக்குது. ஆனால் இவை அனைத்தும் தோன்றி மறையக்கூடிய விஷயங்கள். யதார்த்த சுகம் கிடையாது. புரியுதுங்களா? யதார்த்த சுகம் கிடையாது. மனம் அது ஒரு நிலையில் செல்லும் போது வரக்கூடிய சுகம். அப்ப இந்த தியானத்திலே அமைதியும் ஆனந்தம் என்று உணர்ந்த பின்புனா, நீ உண்மையான தியானத்தினால வரக்கூடிய ஆனந்தத்தையும் அன்பையும் நீ உணர்ந்துனா அது குறையவே குறையாது. அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இங்க தியானத்துல நான் அமைதியும் ஆனந்தமும் உணர்ந்த பின்னரும் அப்படின்னா, நீ சரியான ஆனந்தத்தை நீ உணரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எப்போ ஒன்ஸ் நீ ரியலைஸ் ஆயிட்டியோ, எப்போ உனக்கு ஒரு உண்மை புரிந்து விட்டதோ, அந்த கிளாரிட்டி இறங்கவே இறங்காது. அச்சீவ்டு த அல்டிமேட் ரியாலிட்டி கிளாரிட்டி, அது எப்பயுமே கீழே போவே போவாது. அப்படி போகாம இருந்தாதான் அது கிளாரிட்டி. எப்போ உனக்கு ஒரு புரிதல் அந்த புரிதல் சிறிது நாட்களிலே காணாமல் போகிறது, அதை விட வேறு ஒன்று நமக்கு சரியாக தோன்றுகிறது என்றால் நாம் இன்னும் சரியான புரிதலை அடையவில்லை என்ற புரிதல் நமக்கு வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இல்ல எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு இன்னமும் அது டவுட்டா இருக்கு, இது இப்படி இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நம்ம அடைஞ்ச புரிதல் இன்னும் முழுமை பெரியவில்லை. அன்டவுட்டபிளா உன்னோட எக்ஸிஸ்டன்ஸை நீ எப்ப நீ டவுட்டே நம்மளுடைய மனம் நம்மளை என்னைக்கு அக்செப்ட் பண்ணுதோ அன்னைக்குதான் ஞானம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளி உலகத்துல நம்ம ஞானம் ஞானி ஞானின்னு ஏமாத்திக்கலாம், உள்ள உலகத்தை ஏமாத்தவே முடியாது. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்மளை போட்டு பெண்டை எடுத்துரும். நான் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சுன்னா அது டப்புன்னு கொண்டு ஒரு வாசனையை முன்னாடி நிப்பாட்டி நம்மளை அப்படியே அதுக்கு இது பண்ணோன்னு, என்னமோ சொன்னியே நீ என்னமோ ஆயிட்டேன்னு நினைச்சியே, உனக்கு என்னமோ இப்படி இருந்துச்சு, இப்ப என்ன சொல்ல வரேன்னு நம்மளையே அது என்ன பண்ணும், ஏமாத்திடும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனம் எந்த ஒரு காரணத்திலும், எந்த ஒரு வாசனையிலும், எந்த ஒரு நிலையிலும் நம்மளுடைய தெளிவை கீழ்நோக்கி எடுத்து செல்லாத அளவுக்கு நம்மளுடைய அறிவு தெளிவு ஞானம் உயர்ந்து எப்பொழுது இருக்கிறதோ அதை தான் நம்ம ஆத்ம ஞானம் என்று சொல்லுகின்றோம். அங்க மனம் என்ன பண்ணும்னா அந்த ஞானத்தோடு ஒன்றிணைந்து அது இயங்க ஆரம்பிச்சிருமே தவிர எதிர்ப்புக்கு வராது. இப்ப நம்மளுடைய அறிவு எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்ப்பாதான் இருக்கும். நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, மனசு அது ஆப்போசிட்ல இருந்து வேற மாதிரி ஒண்ணு பேசும். கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுனாலே தென் we have some problem is there என்று அர்த்தம். கான்ஃபிளிக்ட் இல்லாத ஒரு ஞானம் இருக்கணும். உங்களுக்கு ஒரு அறிவு ஏற்படுது, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருது, அது நீங்களே தெளிவு கொடுத்ததுக்கு அப்புறம் அமைதி ஆயிடுச்சுன்னா போக, அது தெளிவு அந்த அமைதி இல்லாம அந்த தெளிவு இல்லாம இருந்துச்சுனாலே தென் அந்த ஞானம் பூரண ஞானம் கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இங்க வருவோம் இப்ப. ஸோ ஆத்மாவாம் நமது சுபாவமே ஆனந்தம். நம்ம எல்லாருடைய நேச்சருமே ஆனந்தம், சச்சிதானந்தம்.
as a கான்சியஸ் ஸ்டேட் வந்து ஆல்வேஸ் பிளிஸ் தான், அதுல குறைவே கிடையாது. ஆத்மா நான் நான் என்பதை மறந்து, நம்மளுடைய பேசிக் ரூட் கர்மாவே, ரூட் ப்ராப்ளமே என்னன்னா நான் யார் நமக்கு தெரியாததுதான் பிரச்சனை. இல்ல இப்ப நீங்க சொல்றது சத்சங்கத்துல தான் சொல்லி எங்களுக்கு தெரியுது எங்க ஆத்மான்னு, அப்பயும் ஏங்க என் பிரச்சனை தீரலைன்னா? இப்ப சொல்றதெல்லாம் அறிவா புரியுதே தவிர அது உள்ளார்ந்த உணர்வாக இன்னும் மாறவில்லை என்பதனால் அது இன்னமும் சிறிது பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. எப்போது முழுமையான உணர்வாக மாறும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்காது. அப்ப தோன்றி மறையும் உடலை மனதையும் நாம் என்று தவறுதலாக உணர்வதாலே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனந்தத்தை இழந்து விஷயத்தில் சுகத்தை நாடுகின்றோம். இப்ப கேள்வி என்னன்னா, நான் தியானம் பண்றேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ஒரு ஆனந்தம் கிடைக்குது, திருப்பி நான் வெளி உலக பொருள்ல ஈடுபடுறேனே, வெளி உலக சுகத்துல ஈடுபடுறேனேங்கிறதான் கேள்வி. அப்ப உண்மையான ஆனந்தத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பண்ணியிருந்தா நம்ம வெளி சுகத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு என்பது பெரிதாக இருக்காது, இருக்கவே இருக்காது நேச்சுரலா. ஆனா எனக்கு ஒரு தியானத்திலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது என்னமோ நடக்குது, பல பேர் ஒண்ணு சொல்றாங்க, இங்க இருந்து எனக்கு இங்க போயிடுச்சு, அங்க இருந்து இங்க வந்துருச்சு, இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு. அப்புறம் வெளி உலகத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய யதார்த்த நார்மலான லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஏற்படுற பந்தமும், அதனோடு அதை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசையும், அதனுடைய ஈர்ப்பும் அவர்கள் மனம் இயங்கக்கூடிய தன்மையில இருந்தே புரிஞ்சுக்கலாம். ஓஹோ, நமக்கு இன்னும் நிறைய டிசைர்ஸ் இருக்கு, இந்த டிசைர்ஸ் எல்லாம் நம்மளை டிரைவ் பண்ணுது, அந்த டிசைர்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணாம நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது. ஒன்று விட்ரா பண்ணணும் டிசைர்ஸை, அதுக்கு ஞானம் வேணும், அது வராம அது நடக்காது. ஸோ அதை தான் இங்க சொல்றார், தேக வாசனையும் விஷய வாசனையும் பல ஜென்ம பழக்கத்தால் வலுத்திருப்பதினால். பல ஜென்ம பழக்கம்னா என்ன? இப்ப ரமண மகர்ஷி ஒரு விஷயத்தை இங்க அக்னாலேஜ் பண்றாரு, நம்ம பல ஜென்மமாக என்னது மீண்டும் மீண்டும் பிறந்து 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 வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உயிர். உடல் இறக்கின்றது, உங்களுடைய உயிர் இறப்பது கிடையாது. உயிர் என்ற அந்த மூலமான மன வாசனைகளுக்கு அழிவு கிடையாது. அது மீண்டும் அந்த வாசனைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு பிறப்பெடுக்கிறது, ஒரு உடல் எடுக்கிறது. அந்த வாசனைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அதன் வழியாக உடலும் மனமும் இயங்கி அதை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கின்றது. பூர்த்தி செய்தால் பரவாயில்லை, மீண்டும் பல வாசனைகளை நாம் என்ன பண்ணுகிறோம், உற்பத்தி செய்து நமக்குள்ளே பதிய வைக்கின்றோம். அப்ப இந்த வாசனைகளுடைய குவான்டிட்டிக்கு ஒரு எண்டே இல்லாம போய்கிட்டே இருக்கு. நம்ம பர்த் அண்ட் டெத்துக்கு, காலச்சக்கரத்துக்கு ஒரு எண்டே இல்லாம போய்கிட்டே இருக்குது. இப்ப நம்மளுடைய பல ஜென்மத்துல இருக்கக்கூடிய வாசனைகள், இந்த கர்மாவுடைய அதோடைய இன்ஃபுளுன்ஸ்னால நமக்கு மீண்டும் மீண்டும் அவுட்டர் வேர்ல்டு தாண்டி அவுட்டர் வேர்ல்டு மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பும் விஷய சுகமும் நமக்கு அதன் மீதே பற்றுதல் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப நம்ம வாசனையில நம்ம ஒர்க் பண்ணணும். நான் எது மேல எல்லாம் பந்தப்பட்டிருக்கேன், எது மேல எல்லாம் எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு இன்னும் எதெல்லாம் இன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நம்மளை நாமளே கொஞ்சம் உள்நோக்கி திரும்பி பார்த்து விசாரம் பண்ணி நம்மளை நம்ம ஸ்டடி பண்ணணும், நம்மளை நம்ம டயக்னோஸ் பண்ணணும். என்னோட சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னோட மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னோட வாசனைகள் எப்படி இருக்குது, நம்மளை நம்மளே ஸ்கேன் பண்ணணும். செல்ஃப் ஸ்கேன் மாதிரி நம்மளை வந்து அறிவால ஸ்கேன் பண்ணணும். நமக்கு நம்ம யாருன்னு தெரியாது, என் மனசு எப்படி எங்குதுன்னு தெரியாது, அது போற போக்கில் நான் போயிட்டு இருக்கேங்க. லெஃப்ட் போனா லெஃப்ட் போகுது, ரைட்டு போனா ரைட்டு போகுது, உட்காந்தா உட்காந்துக்குது, திடீர்னு அது டிப்ரெஷன் ஆயிடுது, நானும் அதோட சேர்ந்து டிப்ரெஷன் ஆகிக்கிறேன், திடீர்னு ஓடுது, திருப்பி நானும் ஓடுறேன். நான் எப்படி எங்கிறனே தெரியல, என்ன போய் என்ன செல்ஃப் ஸ்கேன் பண்ணுங்கன்னா நான் என்ன பண்றதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அப்பப்போ கொண்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷன்ல விடுற மாதிரி நம்ம மைண்டையும் உடம்பையும் கொண்டு போய் ஒரு மெடிடேஷன் ஸ்டேஷன்ல விடணும். அப்படியும் போய் பார்க்குறேங்க, நிறைய இடம் போனேன், அங்கெல்லாம் பண்ணேன், ஒன்றும் சேஞ்சஸ் வரவே இல்லைன்னா சார் ஒன்றும் சர்வீஸ் ஸ்டேஷன் சரியில்லாமல் இருக்கணும், இல்லை வண்டி ஹெவி டேமேஜ் ஆன வண்டி இருக்கணும், ரெண்டுல என்ன பிரச்சனை? அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், சரி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஸோ விஷய வாசனையும் பல ஜென்ம பழக்கத்தால் வலுத்திருப்பதனால் அவற்றை அகற்றுதல் அசாத்தியமாக தோன்றுகிறது. ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம வாசனைகளை வெளியேற்றுறதுக்கு. அதுக்கு நமக்கு நேரம் எடுத்துக்கணும், நேரம் எடுக்காம இருக்காது. நம்ம சொன்னாங்க, நான் இத்தனை வருஷமா கேட்குறோமே, எங்களுக்கு ஏன் என்ன ஞானம் வரலன்னா, எத்தனாயிரம் ஜென்மமா நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்மளுடைய இக்னரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அறிவில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை, தமோ விஷயம் வந்து எப்படி இந்த வெள்ளியை பாலிஷ் பண்ணுவாங்க, தேய்ச்சி 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 பாலிஷ் பண்ணுவாங்க, டைமண்டை பாலிஷ் பண்ணுவாங்க, அதை வந்து தேய்ச்சி தேய்ச்சி பாலிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி
நம்மளுடைய அறிவு வந்து மந்தத்தன்மையில இருக்குது. அதை வந்து சாதனைங்கிற ஒரு விஷயத்திலையும் ஞானங்கிற ஒரு விஷயத்திலையும் போட்டு போட்டு அதை வந்து ரைப் பண்ணி அதை ஷார்ப் பண்ணா அந்த கத்தியை எப்படி வந்து கூர்மையாக்குறது மாதிரி நம்ம அறிவை இன்டெலிஜென்ஸை வந்து ரைட்டான டைரக்ஷன்ல அது கூர்மையாக்கும் போது நம்ம வாசனைகள் அதுல மேல இருக்கக்கூடிய கார்பன் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் போற மாதிரி வாசனைகள் குறையும். அதுக்குத்தான் பக்தி, அதுக்குத்தான் சாதனைகள், அதுக்குத்தான் தியானம், யோகம். நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் நம்மளுடைய தேவையில்லாத விஷயங்களை கழிப்பதற்கு உண்டான ஒரு முயற்சிக்கான சாதனைகள் தான் அவை அனைத்தும். ஸோ பல ஜென்ம பழக்கத்தால் வலுத்திருப்பதால் அவற்றை அகற்றுதல் அசாத்தியமாக தோன்றுகிறது. ஆத்ம நாட்டத்தையே இடைவிடாது பயின்று வந்தால், ரொம்ப முக்கியமான ஒரு லைன், ஆத்ம நாட்டத்தையே. இதுல என்ன ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது, அது நான் என்று சொல்கிறார்கள், அல்லது நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கிங். சரி, நீங்க அச்சீவ் பண்றீங்க பண்ணல உங்க கையில கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரூத். நான் ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு லைன்ல வந்துட்டேன், எனக்குள்ள ஒரு ஞான தேடுதல் இருக்குது, நான் ஞானத்தை தேடிக்கிட்டே இருக்கேன் பல வருஷமா, ஆனா எனக்கு இன்னும் கிடைக்கலையேன்னு நீங்க வருத்தம் மட்டும் படாதீங்க. உங்களுடைய தேடுதலை அதிகப்படுத்துங்க. தேடுகின்ற தன்மையை, அதுல இருக்கக்கூடிய ஜூஸை குறைக்காம வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணிடுறாங்க, இந்த நான் இன்னும் நாங்கள் நிறைய இங்க யாத்திரை பண்ணியிருக்கோம், நிறைய இந்த வாண்டரிங் ஃபீல்டுலேயே இருக்கக்கூடிய அந்த சாதகர்களை தானே நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம். ஒரு 2 வருஷம், ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ரொம்ப சில வருஷம் ரொம்ப இன்டென்ஸாக ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் வேணாடான்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதில் நம்ம நினைக்கிற மாதிரி ஞானம் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ரொம்ப லைஃப்பை ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு எடுத்து அதுக்குன்னே டெடிகேட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்ச நாள்ல அதை அப்படியே விட்டுட்டு வேற மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த சீக்கிங் என்ன ஆயிடுதுன்னா, காலப்போக்கில் அந்த சீக்கிங் அப்படியே ட்ரை ஆகி அது கொஞ்சம் இல்லாமல் போயிடுது, இல்லாட்டி அது டைவர்ஷன் ஆகி வேற பக்கம் போயிடுது. நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்ம நாட்டத்தை இடைவிடாது, பகவான் சொல்லக்கூடிய டெக்னிக் இதுதான். அச்சீவ் பண்ற கர்மத்தை செய்வது உன்னுடைய வேலை, பலனை எதிர்பார்க்காதே. கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய சீக்கிங்கை இன்டென்ஸ் ஆக்கிட்டே போறதுதான் என்னால முடியும். நான் நடந்துகிட்டே போறதுதான் என்னால முடியும். இடம் எப்ப வருதுங்கிறது என் கையில கிடையாது. நான் அந்த பாதையில வேகமா எவ்வளவு சீக்கிரமாக நான் நடக்கணும், நான் நடந்துகிட்டே இருப்பேன், நான் நிக்க மாட்டேன், பின்னாடி ரிவர்ஸ் ஆக மாட்டேங்கிறது தான் என்னுடைய டியூட்டி, கர்மம். நீங்க அதை தான் செய்யணும். இலக்கு வந்துருச்சான்னு இலக்கை நீங்க வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இலக்கு வருமா வராதான்னு நீங்க போய்கிட்டே இருங்க. அடுத்து 10 அடிக்கு என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு போங்க. அதாவது ஒரு பெரிய காடு இருக்குது, காடு எந்த பக்கம் வெளியில வர்றதுன்னே தெரியல, நாம எப்படி ரூட்டே தெரியலையே, எனக்கு எங்க வெளியே வருவேன்னு தெரியலையேன்னு அசந்து உட்காந்தீங்கன்னா உட்காந்தே இருக்க வேண்டியதான், மூவே ஆக முடியாது. அந்த வழியில போற ஒருத்தர் வந்து, இந்தாங்க உங்களுக்கு ஒரு உதவிக்கு ஒரு டார்ச் லைட் தர, அதை வச்சுக்கோங்க, இதை வச்சு கடந்துருங்க அப்படின்றார். அவர் சொல்றாரு, இந்த லாந்தரையோ இந்த டார்ச் லைட்டையோ வச்சு இவ்வளவு பெரிய காட்டை நான் எப்படிங்க கடந்து போக முடியும், இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கன்ற. ஆனா அந்த போகக்கூடிய நபர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய காட்டை உன்னால கடக்க முடியாது, அட்லீஸ்ட் உன்னால ஒரு 10 அடி 15 அடிக்கு இந்த டார்ச்சை வச்சு உன்னால போக முடியும். நீ என்ன பண்ணு, 10 அடி 15 அடிக்கு இந்த டார்ச்சை வச்சு 15 அடி போ, அடுத்து 15 அடி தெரியும், அடுத்து 15 அடி போ, அடுத்து 15 அடி, இப்படி போய்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் வெளியே வந்துருவேன். நீ இங்க நின்றுகிட்டே உன்னோடைய மொத்த வழியையும் பார்த்தீங்கன்னா எப்படி போக முடியும்? மலை ஏறுறதும் அதே மாதிரிதான் டெக்னிக். மொத்த மலையும் ஏறணும் பார்த்தீங்கன்னா நீங்க இங்கேயே உட்காந்துருப்பீங்க, ஏறவே மாட்டீங்க. ட்ரெக்கிங் அடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 200 அடி இதை மூவ் பண்ணுவோம். ட்ரெக்கிங் பண்றது அதுல ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் இது என்னன்னா, நம்ம மனசு வந்து முடியாது 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 முடியாதுன்னு சொல்லும். நாங்க வந்து இப்ப நான் நிறைய கங்கோத்திரியா இருக்கட்டும், அது மேல இருக்கக்கூடிய கோமுக்கலா இருக்கட்டும், தப்போவனம், ஹிமாலயஸ்ல நிறைய நடந்து மேல யாத்திரை பண்ணுவோம். அப்ப யாத்திரை பண்ணும்போது உடம்பு வலிக்கும், முடியாதுன்னு சொல்லும், மூச்சு வாங்கும், நடக்க முடியாது, கோல்டு அதிகமாகும், மழை அதிகமாக வரும், நமக்கு ரொம்ப சில இடத்துல எல்லாம் ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். இது நம்மளால முடியுமா முடியாதான்னு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி நடந்து போயிருப்போம். இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இன்னும் அது பார்த்தா 10 கிலோமீட்டர் இருக்கும். நான் 10 கிலோமீட்டர் போகணுமேன்னு நினைச்சா இங்க நமக்கு கான்பிடன்ஸ் போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் வேற பேக் எல்லாம் வச்சுட்டு அடுத்து ஒரு 100 ஃபீட்டு புஷ் பண்ணி நடக்கும், அடுத்து ஒரு 100 ஃபீட்டு, அடுத்து ஒரு 100 ஃபீட்டு, அப்படியே ஒரு 500 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸ், அப்படியே இந்த ஸ்டெப்ஸை பார்த்துக்கிட்டே தான் போகணுமே தவிர மொத்தத்தையும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த சீக்கிங் போயிடும், கான்ஃபிடன்ஸ் போயிடும். அந்த மாதிரி தான் இங்க வந்து ஆத்ம நாட்டத்தை இடைவிடாது பயின்று வந்தால் அப்படின்னா, நம்மளுடைய சீக்கிங்கை மட்டும் நீங்க அலைவா வச்சுக்கோங்க.
உங்களுடைய ரைட் சீக்கிங், உங்களுக்கு ரைட் மாஸ்டர் உங்களுக்கு உள்ள கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அது உங்களுடைய வேலை கிடையாது, அது யூனிவர்ஸோட வேலை. உங்களுக்கு சரியான குருவையும் சரியான உங்களுடைய தேடுதல் சரியான டைரக்ஷன்ல இருந்தா நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ண தேவையில்ல. உங்க லைஃப்ல சரியான மாஸ்டர் உங்க முன்னாடி வந்தே நிற்பார். அவர் உங்களுக்கு வழி காட்டியே தருவார். அது வந்து யூனிவர்ஸோட வேலை. ஆனா நம்மளுடைய சீக்கிங் மட்டும் சரியா இருக்கணும். நமக்கு தேவைன்னு இருந்தா கண்டிப்பா கொண்டு வந்து அது என்ன பண்ணும், கொடுக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ ஆத்ம நாட்டத்தை இடைவிடாது பயின்று வந்தால் விஷய வாசனைகளை யாவும் வேரோடு அழைத்து விடலாம். இந்த சீக்கிங்கை மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. அது உங்களுக்குள்ள அந்த வாசனைகள் எல்லாம் கலைந்து வெளியே வருவதற்கான சக்தியையும் சாதனைக்கு உண்டான செய்யறதுக்கு உண்டான பலத்தையும் நமக்கு கொடுக்கும். மனோசக்தி, மனோ புத்தி, உறுதி எல்லாத்தையுமே கொடுக்கும். விஷய வாசனை ஒளிந்தாலன்றி ஆத்ம ஆனந்தம் ஸ்புரிக்காது. நமக்குள்ள வந்து இந்த வாசனைகள் குறைய குறையவே வெளி உலகத்திலையும் சரி, பொருட்களிலும் சரி, அனைத்திலும் இருக்கக்கூடிய பந்தம், அட்டாச்மெண்ட் வந்து நமக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே வரும். அட்டாச்மெண்ட் குறையிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் நமக்கு குறைஞ்சுக்கிட்டே வருதோ, நேச்சுரலா உள்நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். வெளியே இன்னமும் எனக்கு நிறைய ஆசைகள் போய்கிட்டே இருக்கா, தவறே இல்லை, போய் அனுபவிங்க அனுபவிங்க. என்னைக்கு உங்களுக்கு குறையுதோ அப்போ உள்நோக்கி திரும்புங்க. ஐயோ எனக்கு வெளிநோக்கி இயங்குதே, நான் என்ன பண்றதுன்னா வருத்தப்பட வேணாம். என்னுடைய செட்டப் இப்படிதான் இருக்குது, இந்த செட்டப் என்ன மீறி இப்படி போகுது. ஏன்னா அதை தடுத்து நிறுத்துற அளவுக்கு எனக்கு இன்டெலிஜென்ஸ் இப்ப என்ன வரல, அதனால இப்படி போகுது. அட்லீஸ்ட் எனக்கு என்னைக்கு இன்டெலிஜென்ஸ் வருதோ அது உள்நோக்கி திரும்பும். இல்ல அந்த இன்டெலிஜென்ஸ் வர்றதுக்கு நான் ஒர்க் பண்றேன், முயற்சி பண்றேன், எடுத்துக்கிறேன், அது மூலியமா திருப்பிக்கிறேன். ஆனா எனக்கு இப்படி போதேன்னு நினைச்சு நம்ம குற்ற உணர்வோ வருத்தமோ துக்கமோ பட தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கோம்னு முதல் ரைட்டா அப்சர்வ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். அதனால வந்து தியானத்திலேயே மனம் அமைதியும் ஆனந்தமும் என்று உணர்ந்த பின்னரும் மனம் விஷய சுகத்தை நாடுவது ஏன் என்றால், நீங்கள் தியானத்தில் அடைந்த அந்த சுகமோ ஆனந்தமோ முழுமையானது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அதனால்தான் வெளியில் இருக்கக்கூடிய விஷய சுகத்தை அது மீண்டும் மீண்டும் நாடிக்கொண்டே இருக்கின்றது. ஒன்ஸ் உங்களுடைய சுய அந்த கான்சியஸ் அந்த பிளிஸ்ஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டா பண்ணீங்கன்னா வெளியில அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்காது. சும்மா ஒரு மேல ஒரு ஒரு லேயர் மாதிரி ஒரு லைட்டா இருக்குமே தவிர டெப்தா எதுவுமே இருக்காது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நல்லது.